சிந்தாமணி எடுத்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் ரோகிணிட்ட காமிக்கிறாங்க. உடனே ரோகிணி அத பார்த்து சிரிக்கிறாங்க. "இங்க பாரு ரோகிணி, இந்த ஒரு ஆதாரமே போதும். நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு. இப்பவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். அந்த விஜய் மேலயும், புருஷன் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம்." அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? அப்படி கம்ப்ளைண்ட் குடுத்தா, அவங்க நான் தான் பொய் சொல்லி ஏமாத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்களா? என் மேலயே பழி தூக்கி போடுவாங்களா? அப்ப என்ன பண்றது?" அப்படின்னு ரோகிணி கேட்கறாங்க. உடனேவும், "அதெல்லாம் உன் மேல பழி தூக்கி போட முடியாது. ஏன்னா கிரிஷ் அந்த வீட்ல தானே இத்தன நாளா இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது." ரோகிணி, "அது சரியா வருமா?" அப்படின்னு கேட்கறாங்க. சிந்தாமணி, "அதெல்லாம் சரியா வரும். இப்பவே வா. அப்பதான் நீ அந்த வீட்ல போய் வாழ முடியும்." அப்படின்ட்டு ரோகிணிய கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ம். சிந்தாமணி ரோகிணி, "அதெல்லாம் சரியா வருமா?" அப்படின்னு கேட்குறாங்க. சிந்தாமணி, "அதெல்லாம் சரியா வரும். இப்பவே நீ போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் குடு." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும், ரோகிணியும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மனோஜ் மேலயும், விஜயா மேலயும் கொடுமைப்படுத்தினதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனேவும் போலீஸ்லேருந்து நேரா விஜயா வீட்டுக்கு போறாங்க. இங்க யார் விஜயா, மனோஜ் அவங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிய ரொம்ப கொடுமைப்படுத்தி அனுப்புனதா சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், விஜயாவும் மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. உடனேவும் முத்து இருந்துகிட்டு, "யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தா? அந்த பார்லர் அம்மாவா? அந்த பார்லர் அம்மா தான் ஒரு ஃப்ராடு. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு எங்க அம்மா மேலயும், என் அண்ணன் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. "எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு உங்க 2 பேத்த கூட்டு போறோம்னு" சொல்லிட்டு விஜயாவும் மனோஜையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. உடனே விஜயாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. மனோஜும், "என்னம்மா இதெல்லாம்? அவ எப்படி என்னைய ஸ்டேஷனுக்குலாம் போக வச்சுட்டா?" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அழுதுகிட்டேவும் போறாங்க. "நீங்க போங்கம்மா, நான் வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், ரவியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.